வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேலி பிரைம் டேட்டாவை எப்படி ஸ்பெல் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் எங்களது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். மெம்பர்ஸா ஜாயின் பண்ணிருக்கவங்க தயவு செய்து அவங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் எனக்கு மெயில் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்ப டேட்டா ஸ்பெல்ட்டை பத்தி பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா பேக்கப் எடுத்துக்கணும். சரிங்களா? ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பினான்சியல் இயர் படி டேட்டா நம்ம ஸ்பெல்ட் பண்ணணும். நீங்க டேட்டா ஸ்பெல்ட் பண்ணலன்னா டேலி பிரைம் ஸ்லோவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம எப்படி டேட்டாவை ஸ்பெல்ட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, கேட்வே ஆஃப் த டேலில டேட்டாக்குள்ள போங்க. அதுல மஸ்ட் நீங்க பேக்கப் கம்பல்சரியா ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கப் எடுத்துக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கீழே ஸ்பெல்ட்னு இருப்பாங்க, அதுக்குள்ள போங்க. அதுல ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் டேட்டா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் டேட்டா கொடுங்க. நீங்க செலக்ட் பண்ணி எஸ் அக்செப்ட் பண்ணுங்க. சரிங்களா? வெரிஃபிகேஷன் ஆகும். இது இந்த டேட்டாவை பொறுத்து இது நேரத்தை எடுத்துக்கும். சரிங்களா? டேட்டா ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அதிகமா எடுத்துக்கும், கம்மியா இருந்ததுன்னா சீக்கிரம் வெரிஃபிகேஷன் ஆயிடும். இந்த வெரிஃபிகேஷன்ல ஏதாவது எரர் வந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அந்த எரரை சரி பண்ணிட்டு மறுவாட்டி நீங்க டேட்டாவை ஸ்பெல்ட் பண்ணணும். ஓகே, இப்ப டேட்டா வெரிஃபிகேஷன் ஆயிட்டு இருக்கு. கம்பெனியோட டேட்டா வெரிஃபிகேஷன் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேட்டா கம்மியா இருக்கிறதுனால உடனே டேட்டா வெரிஃபிகேஷன் ஆகுது. சரிங்களா? ஓகே, டேட்டா அதிகமா இருந்தா இட் வில் டேக் டைம். இது முடிஞ்சோன்னா அடுத்தது நம்ம டேட்டா ஸ்பெல்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் முடிய போது 100% ஆயிடுச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த நோ எரர் ஃபவுண்ட்னு வந்துருச்சு. மேக்ஸிமம் எரர் வராது. ஓகே, வந்ததுன்னா அதை நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்பெல்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் டேட்டாக்குள்ள போய்க்கலாம். அதுல ஸ்பெல்ட்டுக்குள்ள போய்க்கலாம். ஸ்பெல்ட் டேட்டா கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ங்களா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இப்போ ஏப்ரல் 24 கொடுத்துங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 24 கொடுத்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இது டேட்டா ஏதாவது கண்டினியூ டு ஸ்பெல்ட்டா கம்பெனி டேட்டான்னு கேட்கும், நீங்க எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ டேட்டா ஸ்பெல்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து டேட்டா ஸ்பெல்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கான டேட்டா ஸ்பெல்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா டேட்டா அதிகமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் கூட ஆகலாம். சரிங்களா? கம்மியா இருந்தா சீக்கிரம் ஆயிடும், அதிகமா இருந்தா டைம் அதிகமா எடுத்துக்கும். சரிங்களா? நீங்க வெயிட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா கம்பெனியோட டேட்டா ஸ்பெல்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இதுல 2 கம்பெனி இப்போ ஓபன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா டச் அண்ட் ஃபிளாஷ் ட்ரேடிங். 1st ஏப்ரல் 2023 டு 31 மார்ச் 2024 வரைக்கும் ஒரு கம்பெனி ஓபன் ஆயிருக்கு. ரெண்டாவது செகண்ட் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா டச் அண்ட் ஃபிளாஷ் ட்ரேடிங். 1st ஏப்ரல் 2024 டு 31 மார்ச் 2025 வரைக்கும் அக்கார்டிங் பினான்சியல் இயர் படி நம்ம டேட்டா ஸ்பெல்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம செகண்ட் கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு அதுல ஆல்டர்ல போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஏப்ரல் 2024ன்னு போட்டு வச்சுப்போம். சரிங்களா? இப்படிதான் பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்பெல்ட் பண்ணும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.